ஆனா நிலாவை காணும்னா. பாப்பாவை காணுமா? நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே மேடம். டீம்பாய்க்கு ஃபோன் பண்றதுக்காக வெளியே வந்திருப்பா. நீ நிலாவோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருமா. சரிப்பா. போ. அப்பா 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 நிலாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுப்பா. ஐயோ, ஃபோன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் போல. ஐயா, நான் வேணா வெளில போய் தேடி பார்க்கட்டுமா? இந்த நேரத்துல தனியா எங்க போறானே தெரியலப்பா. ஆட்டோல ஏறி எங்க போறானே தெரியலையே. ஏன் பாப்பா, இந்த இடமா பாரு. இல்ல அங்கிள். இந்த இடம் கிடையாதா? இந்த தெருவுக்கு 4 வாட்டி வந்துட்டோம் பாப்பா. இதே இடத்த தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். ஆமா அங்கிள், எனக்கும் இருட்டுல சரியாவே தெரியல. நீ யார் வீட்டுக்கு போகணுமோ அவங்களுக்கு கால் பண்ணி அட்ரஸ் கேளு பாப்பா. ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அங்கிள். சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? ம். நானும் ரீசார்ஜ் பண்ணல பாப்பா. ஆமாம் சார், விசாரிச்சுட்டு தான் இருக்கும். ஆமாம். கான்ஸ்டபிள், இந்த ஆட்டோ நிறுத்தியா? வண்டியை நிறுத்து. ஆனால் என்னன்னு பார்த்து விசாரிக்கிறேன் சார். நிறுத்துன்னு சொல்கிறேன்ல, கீழே இறங்கு. வரேன் சார். வா, ஐயாவை பாரு. ம் ஓ. சார், இந்த நேரத்தில் எங்கேயா போகிறா? பாப்பா யாரு? சவாரி சார். எது? இந்த குழந்தை உனக்கு சவாரியா? ஆமா அங்கிள். பாப்பா, யாருமா நீ? எங்கே போகிற? அப்பா அம்மா கூட வரல? உண்மையை சொன்னா மாட்டிப்போம். உன்னதான் பாப்பா கேட்குறேன், எங்கே போகிற? அப்பா அம்மா எங்க? நான் என் அப்பாவை பார்க்க தான் போறேன் அங்கிள். அப்பாவை பார்க்கவா? எங்கேருந்து போகிற? என் அம்மா வீட்ல இருந்து. குழப்பமா இருக்கே. என் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்காங்க அங்கிள். நான் என் அம்மா வீட்ல இருந்து அப்பாவை பார்க்க அப்பா வீட்டுக்கு போறேன். அப்பா அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா? ஆமா அங்கிள். அப்பா வீடு எங்க? அதான் இருட்டுல ஏரியா தெரியல, குழப்பத்துல தேடிட்டு இருக்கோம் அங்கிள். என்ன பாப்பா நீ இந்த நேரத்தில் தனியாக வரலாமா? அப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். புரியுது, துணைக்கு யாரையாவது கூட்டிட்டு வரலாம்ல. யாராவது உன்னை கடத்திட்டா? என் அப்பா ஹீரோ மாதிரி வந்து என்ன காப்பாத்துவாரு. சரிதான். சரி, அந்த ஹீரோ நம்பர் கொடு, நான் கால் பண்ணி வர சொல்றேன். 70107. அப்பா பேரு? சஞ்சய்.
பண்றா? புது நம்பரா இருக்கு. ஹலோ, சஞ்சயா, ஆமா, நீங்க யாரு? நான் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க பொண்ணு இப்போ எங்க கிட்ட தான் இருக்கா. பொண்ணா? ஆமா சார், உங்களை தேடி உங்க பொண்ணு ஆட்டோல தனியா சுத்திட்டு இருக்கு. 8 வயசு குழந்தைய இந்த நேரத்துல தனியா அனுப்பலாமா சார்? அங்கிள் போனை கொடுங்க, நான் பேசுறேன். இந்தாம்மா பேசு. ம். பீம்பாய், நான் நிலா பேசுறேன். ஏய் நிலா, நீ எங்க இருக்க? நான் உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேனா, வழி தெரியல பீம்பாய். போலீஸ் அங்கிள் என்ன சேஃபா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. நீங்க இங்க வரீங்களா? சரி, நீ முதல்ல அவர்கிட்ட போனை கொடு. ம், கொடுமா. பேசணுமா? சார், உங்களுக்கு நான் இப்போ லொகேஷன் ஷேர் பண்றேன், சீக்கிரம் வாங்க சார். சரிங்க சார், நான் இப்போ உடனே வரேன். ஓகே சார். என்ன பாப்பா, அப்பான்னு சொல்லிட்டு இப்ப வேற ஏதோ பேர் சொல்ற? நான் அவருக்கு வச்சிருக்கிற செல்ல பேரு பீம்பாய். ஓ. ஏன் பாப்பா, என்னதான் உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டையா இருந்தாலும் நீ உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தானே வந்திருக்கணும். இப்படி நீயா கிளம்பி தனியா வரலாமா பாப்பா? இல்ல அங்கிள், எனக்கு அப்பா ஞாபகமாவே இருந்துச்சு. அவரை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். சரி பாப்பா, அப்ப நீ உன் அப்பாவுக்கு ஃபோனாவது பண்ணிருக்கலாம்ல. ஃபோன் தான் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கே. சுவிட்ச் ஆஃப் ஆன ஃபோனை எடுத்துக்கிட்டு இப்படி நைட் டைம்ல நீ இந்த வயசுல வரலாமா பாப்பா? ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றது? உன் அம்மா அப்பா 2 பேரும் கஷ்டப்படுவாங்கல்ல. ஆமா அங்கிள், இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் அங்கிள். என் பீம்பாய் வந்துட்டாங்க. பீம்பாய். நிலா, என்ன நிலா, என்ன பக்கம் தனியா வந்துட்டியா? ஆ? அம்மா உங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? என்னால வீட்ல இருக்கவே முடியல, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். சரி இரு. என்ன சார் நீங்க இப்படி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்களும் உங்க ஒய்ஃபும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. சார், ஆமா சார், எங்க 2 பேருக்கும் பிரச்சனை. அதனால தான் நாங்க தனித்தனியா இருக்கோம். என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் குழந்தைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அதுக்காகவாது 2 பேரும் சேர்ந்து வாழணும்ல. எந்த வீட்டுல தான் சார் பிரச்சனை இல்லாம இருக்கு? எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சார் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த காலத்துல எல்லாருமே உங்களை மாதிரி தான் சார் இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சிடறாங்க. குழந்தைய பத்தி நினைக்காம பெத்தவங்க பிரிஞ்சிருக்கிறது குழந்தைங்களோட எதிர்காலத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் தெரியுமா சார்? அவங்க மனசையும் பாதிக்கும் சார். பாருங்க, உங்க குழந்தையோட மனசு எவ்வளவு பாதிச்சிருந்தா உங்களை தேடி இந்த நேரத்துல தனியா வந்திருக்கும். நீங்க சண்டை போட்டு பிரிஞ்சிட்டீங்க. உங்க குழந்தை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில என்ன பண்றதுன்னு தெரியாம அல்லாடிட்டு இருக்கு. பாவம் சார், பாப்பாவுக்காக சேர்ந்து வாழுங்க. பாப்பா, இனிமே இப்படிலாம் தனியா வரக்கூடாதுமா. அப்படியே அப்பாவை பார்க்கணும்னா கூட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லி தான் நீ பார்க்கணும், சரியா? சரிங்க சார், பாப்பாவை பத்திரமா கூட்டிட்டு போங்க சார். ஓகே சார். ஓகே பாப்பா. தேங்க்ஸ். யோ, நீ கிளம்பியா? சரிங்க சார். யோ கான்ஸ்டபிள் வாயா. நிலா, பின்னாடி வா. தேங்க்ஸ் அங்கிள். பரவாயில்லம்மா. ஏய் நிலா, ஆமா, போலீஸ் அங்கிள் கிட்ட என்ன சொன்ன? என் அப்பா அம்மாக்கு சண்டை, 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க, அதான் நான் என் அப்பாவை பார்க்க போறேன்னு சொன்னேன். ஆமா, ஏன் அப்படி சொன்ன? அப்படி சொன்னாதானே அவங்க என்ன நம்புவாங்க. அப்படி இல்லாம
பீம்பாய்னு ஒருத்தர் என்னோட ஃப்ரெண்டு என் அம்மா அவரை பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நான் அவரை பார்க்க போறேன்னு சொன்னா கூட்டிட்டு போய் என் அம்மா கிட்ட விட்டுற மாட்டாங்களா? நீங்க என்ன பீம்பாய் இது கூட தெரியாம இருக்கீங்க? இருந்தாலும் உனக்கு ரொம்ப பிடிவாத நிலா. உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ அது கிடைச்சே ஆகணும். என் அம்மா குணம் எனக்கு அப்படியே இருக்குன்னு தாத்தா சொல்லுவாரு. பீம்பாய் என்னாச்சு பீம்பாய்? என் ஒய்ஃப் கூட இப்படிதான். விடுங்க, அதான் நான் சேர்த்து வைக்க போறேனே. அம்மா உங்களை பார்க்க வேணாம்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு பீம்பாய். அம்மா உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா? ஆ, அது என்ன பார்க்க கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு? சச்சா, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. ஆமா, ஏன் உன் அம்மா என்ன உன்கிட்ட பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? ஒருவேளை நீ அன்னைக்கு ஸ்கூல் கட் அடிச்சுட்டு என்ன பார்க்க வந்தது சரியா படிக்காம இருந்திருப்ப. அதனாலதான் உன் அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க. அம்மா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதனால நீ அவங்க சொல்றதான் கேட்கணும். இந்த மாதிரி லேட் நைட்ல அவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியில வந்து அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. சரியா? நான் உங்களை எத்தனை தடவை என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நீங்களே வர வேண்டியதா போச்சு பாத்தீங்களா? என் அம்மா கோவமா இருப்பாங்க. நீங்க தானே வீட்டுல கொண்டு வந்து விட்டு அவங்கள சமாதானப்படுத்தணும். சரியா? சரி, வா போலாம். ம். வண்டியில இரு. அப்பா, நிலா எங்கப்பா போனா? நிலா ஒருவேளை சஞ்சயை பார்க்க போயிருப்பாளோ? பாப்பா கண்டிப்பா அவங்க அப்பாவை பார்க்க தான் போயிருக்கோம். எப்படி சொல்றது, ஏற்கனவே ஒரு தடவை உண்மையை சொல்லி பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பா, நான் இன்னைக்கு நிலாவை ரொம்ப திட்டிட்டேன். பாவம் நிலா, மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் தெரியல. ஒருவேளை அவளோட பீம்பாய பார்க்க போயிருப்பாளோ? ஆட்டோல ஏறி போயிருக்கா. நல்ல வேலை, மேடமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? நிலாவோட அப்பா தான் பீம்பாய்னு வித்யாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அப்பா, அது உங்ககிட்ட அந்த பீம்பாய் நம்பர் இருக்கா? ஆ, சஞ்சய் தான் பீம்பாய்னு தெரிஞ்சா வித்யா நிலாவை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலான்னு முடிவெடுத்துட்டா அப்புறம் வித்யாவோட முடிவை மாற்ற முடியாது. இங்க இருந்தாலாவது பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்று சேருவாங்கன்னு நினைச்சா இப்படி நடந்துருச்சு. என்னப்பா யோசிக்கிறீங்க? உங்ககிட்ட பீம்பாய் நம்பர் இருக்கா? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. ஒருவேளை அவங்க வீட்ல இருக்காளான்னு கேட்டு பார்க்கலாம். நான் என்னைக்குமா அவர்கிட்ட பேசியிருக்கேன். நிலாவோட போன்ல தான் அவரோட நம்பர் இருக்கு. ஆஹா, ஐயா ஜர்க்கடிக்கிறாரு. அண்ணா, உங்ககிட்ட அவரோட நம்பர் இருக்கா? இல்லைங்க மேடம், என்கிட்ட அவர் நம்பர் இல்ல. நான் கூட பாப்பாவோட போன்ல இருந்து தான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அண்ணா, உங்களுக்கு அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? ஐயோ, என்ன சொல்றது இப்ப? தெரியாதுன்னு சொன்னா அவ்வளவுதான். என்ன ரெண்டு பேரும் என்ன கேட்டாலும் யோசிக்கிறீங்க? நிலாவை காணோம், அவர் வீடு தெரியும் தானே உங்க ரெண்டு பேருக்கும். நீங்க நிலாவை கூட்டிட்டு போயிருக்கீங்க தானே? தெரியும் மேடம். அம்மா, நம்ம எதுக்குமா அங்கெல்லாம் போய் தேடிக்கிட்டு? நிலா அங்க போயிருக்குமான்னு உறுதியா தெரியாம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், அதாம நல்லது. இல்லப்பா, கண்டிப்பா நிலா அங்கதான் போயிருப்பா. ஆட்டோவை பிடிச்சு போயிருக்கானா? தெரியாத இடத்துக்கு போறதுக்கு எதுக்காக ஆட்டோல போகணும்? அண்ணா, சீக்கிரம் வண்டி எடுங்க, வாங்க போலாம். சரிங்க மேடம்.
சொன்னேன் பீம்பாய், அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். பீம்பாய், ரொம்ப பசிக்குது பீம்பாய். பசிக்குதா? அம்மா உங்களை பார்க்க கூடாதுன்னு சொன்னதுனால கோவத்துல நான் சாப்பிடவே இல்லை. உன் அம்மா உன்னை சாப்பிடுன்னு சொல்லலையா? சொன்னாங்க, நான் ஒழுங்கா சாப்பிடல. எனக்கு டைமுக்கு சாப்பிடலனா ரொம்ப பசிக்கும். இப்போ ரொம்ப பசிக்குதே. எனக்கும் தான் பசிக்குது. நீங்களும் அப்ப சாப்பிடாம படுத்துட்டீங்களா? ம் ஆமா, அம்மா சாப்பிட சொன்னாங்க. எனக்கு சாப்பிட பிடிக்கல. ஏன்? என்ன தெரியல. ஆனா எனக்கு தெரியுமே. உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. உங்க வைஃபை பிரிஞ்சுட்டேன்னு தானே கவலைப்படுறீங்க. ஆ, அப்படி கூட இருக்கலாம். பீம்பாய், பீம்பாய், ஆ அங்க ஒரு தள்ளு வண்டி கடை இருக்கு, அங்க சாப்பிடலாம் வாங்க. சரி, சாப்பிடலாமே. அப்ப அங்க நிறுத்துங்க. ஓகே. இதெல்லாம் காலி, இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிரு. மூடி விழுந்துச்சு, எடுத்து வை. சரி. வா. நான் ஒரு நிமிஷம் சாப்பிட ஏதாவது இருக்கானா? சார், மணி 12 ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். எதுவுமே இல்லையா? அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆ, பாப்பா பசிக்குதுன்னு சொன்னா. கொஞ்சம் ஏதாவது இருந்தா பாருங்களேன். 2 கப்பு மாவு தான் இருக்கு. அடுப்பை பற்ற வைக்க முடிஞ்சா அதுல 2 தோசை ஊற்றி கொடுங்களேன். தோசையா? எனக்கு 2 இல்ல 3. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நின்னா நாங்களே ஊற்றிக்கிறோம். சரிங்க சார். இல்ல நீ அங்க இரு. ம். அண்ணா, வெங்காயம் தக்காளி இருக்கா? இருக்குண்ணா, இதோ இங்க இருக்கு. பொடி இருக்கா? இருக்குண்ணா, அதோ அங்க இருக்கு. அது போதும். கொஞ்சம் இரு நிலா. பீம்பாய், நீங்க தோசை சுடுறத பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுது. கொஞ்சம் சீக்கிரமா சுடுங்க. சுற்றலாம்.
இரு இரு நானே ஓட்டுறேன். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ம், எங்க அம்மா செய்யற மாதிரி இருக்கு. ஆ? சூப்பரா இருக்கு பீம் பாய். யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு தெரியும், உங்க வைஃப் தானே சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, அப்ப உங்க வைஃப்க்கு நீங்க சமைச்சலாம் தந்திருக்கீங்களா? அப்பப்ப ஹெல்ப் பண்ணுவேன். சின்னதா டீ காஃபி தோசை எல்லாம் பண்ணி கொடுப்பேன். அப்ப பயங்கரமான ரொமான்ஸ் எல்லாம் போயிருக்கு.